வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மிக்சிங் பற்றி, மாஸ்டரிங் பற்றி ஒரு ப்ரீஃபான ஸ்டடி பண்ண போகிறோம். அதுக்கு மேலே ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, அந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இது 20 கிளாஸ் ஆண்டவரே, நீங்கள் நல்லபடியாக ஆண்டவரை நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இனி வரும் ஆண்டவரே காலங்களில் கர்த்தாவே கண் எழுதுவோடு எங்களை உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நல்ல மியூசிக் நாங்கள் கற்றுக்கிட்டு கர்த்தாவே ஆண்டவர் நேர்த்தியாக இசையமைக்கவும் நேர்த்தியான பாடல்களை ஏற்றவும் நீங்கள் உதவி செய்யுங்க. கற்றுக்கிற ஒவ்வொருத்தரையும் கருத்தில் கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க கர்த்தாவே ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் ஞானத்தை தாங்க, எனக்கு உங்கள் ஞானத்தை தாங்க, நல்லபடியாக சொல்லிக் கொடுக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிக்சிங் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் செஷன் வரைக்கும் நம்ம ஒரு பாடலை எடுத்துக்கிட்டு அந்த பாடலில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். கிட்டார்ஸ் வாசித்தோம், எலக்ட்ரிக் கிட்டார்ஸ், அக்கோஸ்டிக் கிட்டார்ஸ் வாசித்தோம், வோக்கல் டேக் எடுத்தோம், எல்லாமே காட்டினோம். இன்றைக்கி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டோம். இது அடுத்த ஃபேஸ் 2 வந்து மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங். எதுக்கு மிக்ஸ் பண்ணணும், எதுக்கு மாஸ்டர் பண்ணணும், என்ன ரீசன், இதோட நீடு என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ல. இப்போது நம்மளுக்கு சாங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி மாஸ்டர் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா, நம்ம பல கிளாஸில் இதே தான் சொல்லிட்டு வரோம். ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிற போது நம்மளோட ரூமை ட்ரீட் பண்ணுறது, கலரேஷன் ஆஃப் சவுண்டு, அதை முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, ஒரு ஃப்ளாட்டான ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஃப்ளாட்டான ரெஸ்பான்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு மிக்சிங் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். எதுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மாஸ்டர் பண்ணணும்னா, எத்தனையோ மீடியத்தில் இப்போ நம்ம பாடல்களை கேட்குறோம், சரிதானே? ஒரு மொபைல் ஃபோனில் கேட்குறோம், ஒரு லேப்டாப் ஸ்பீக்கர்ஸில் கேட்குறோம், நல்ல ஒரு 2.1 ஸ்பீக்கர்ஸில் கேட்குறோம், ஒரு 5.1 ஸ்பீக்கர்ஸில் கேட்குறோம், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸில் கேட்குறோம், ஏர்பட்டில் கேட்குறோம், இயர்ஃபோனில் கேட்குறோம், ஹெட்ஃபோன்ஸில் கேட்குறோம், காரில் வர ஸ்பீக்கர்ஸில் கேட்குறோம். ஸோ எத்தனை மீடியம் வந்து இப்போ இருக்குது பாருங்களேன். இந்த மீடியம் எல்லாத்துலேயுமே நம்ம பாட்டை நல்லா கேட்கணும், சரிதானே? ஒரு வேளை நம்ம ஹெட்ஃபோன்ஸில் நல்லா கேட்டுட்டு ஸ்பீக்கர்ஸில் வந்து அவ்வளோவா சரியாக கேட்காமல் போகக்கூடிய பாடல்கள் இருக்குது. அப்படியே வைசி வருஷா ஸ்பீக்கர்ஸில் கேட்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெட்ஃபோன்ஸ் போட்டிங்கன்னா சில சமயம் வந்து இறைய ஆரம்பிக்கும். காரில் போட்டால் ரொம்ப பூமியாக இருக்கும், ஆனால் நார்மல் ஸ்பீக்கர்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஒரு சாங்கில் வந்து. அதெல்லாம் நம்ம எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நல்ல ஒரு மிக்ஸ் வேணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மிக்ஸ் பண்ணுறோம், சச் தட் இது எல்லா மீடியத்துலேயும் நல்லா பாடணும். இதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்கிறது. இந்த மியூசிக் வேர்ல்டில் இதுக்கு பேர் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரான்ஸ்லேஷன் இந்த சென்ஸ் எப்படின்னா, எல்லா மீடியத்துலேயும் நம்ம செஞ்ச பாடல்கள் நல்லா ட்ரான்ஸ்லேட் ஆகணும். நல்ல ட்ரான்ஸ்லேட் ஆனால் தான் அந்த மீடியத்தில் அந்த பாட்டு நல்லா சவுண்டு பண்ணும். அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணி ஆகணும். நான் ஏற்கனவே பல கிளாஸில் சொன்னேன், ஸ்டூடியோ மானிட்டர்ஸ் வந்து சில ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சிலாம் காட்டாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டு நம்ம அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நான், சரிதானே? ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் வெறும் ஸ்டூடியோ மானிட்டர்ஸ் வச்சு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில ஃப்ரீக்வன்சிலாம் சரியாக மிக்ஸ் ஆகாமல் இருக்குது. ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சிலாம் உங்களுக்கு கேட்கவே இல்லை. இப்போது அந்த ஃப்ரீக்குவன்சிலாம் எடுத்து காட்டுற மாதிரி ஒரு ஸ்பீக்கர்ஸ் உங்கள் காரில் இருக்குன்னா, அந்த ஸ்பீக்கரில் நீங்கள் போட்டு கேட்கும்போது அந்த ஃப்ரீக்குவன்சி கேட்காத ஃப்ரீக்குவன்சி உங்கள் ஸ்பீக்கரில், உங்கள் மானிட்டர், ஸ்டூடியோ மானிட்டர்ஸில் கேட்காத ஃப்ரீக்குவன்சி இப்போ இதில் கேட்க ஆரம்பிக்குது. அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அவாய்ட் பண்ணணும். உங்கள் ஸ்பீக்கரில் கேட்டிருந்தப்போ ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ஆனால் காரில் வந்து பார்த்திங்கன்னா கேட்காத சில ஃப்ரீக்குவன்சிஸ் கேட்குறனால உங்களுக்கு அங்கே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். இதுதான் நிறைய ட்ரான்ஸ்லேஷனில் வர ப்ராப்ளம்ஸாக இருக்கும். ஹெட்ஃபோன்ஸ் நல்லா கேட்கும், இயர்ஃபோனில் நல்லா கேட்காது. இயர்ஃபோனில் நல்லா கேட்கும், ஸ்டூடியோ மானிட்டர்ஸில் சரியாக கேட்காது. ஸ்டூடியோ மானிட்டர்ஸில் நல்லா இருக்கும், உங்களுடைய காரில் நல்லா கேட்காது. இப்படி இருக்கும். உங்களுடைய ஸ்டூடியோ மானிட்டர்ஸில் நல்லா கேட்குறது பல நேரங்களில் வெளியே கொண்டு போய் அவுட்டர் வேர்ல்டில் வந்து சரியாக கேட்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெஃபரன்ஸ் பண்ணி ஆகணும்னு சொல்கிறது. ரெஃபரன்ஸ் இந்த சென்ஸ் எப்படின்னா, 2-3 ஸ்பீக்கர்ஸில் நீங்கள் போட்டு கேட்கணும். ஓகே, என்னோடய ஸ்டூடியோ மானிட்டர் நல்லாயிருக்கு, ஹெட்ஃபோனில் எப்படி இருக்குது, ஓகே ஹெட்ஃபோனில் நல்லாயிருக்கு, என்னுடைய லேப்டாப் ஸ்பீக்கர்ஸில் எப்படி இருக்குது, ஓகே என் லேப்டாப் ஸ்பீக்கர்ஸில் நல்லாயிருக்கு, என்னுடைய கார் சிஸ்டத்தில் எப்படி இருக்குது. இப்படி ஒரு 4-5 சிஸ்டத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களால் டிசைட் பண்ண முடியும் எங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு தான் நம்மளுக்கு மிக்சிங்கும் மாஸ்டரிங்கும் தேவைப்படுது. சரிங்களா? இப்போது டிஜிட்டல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஐடியூன்ஸ் வந்துருச்சு, ஸ்பாட்டிஃபை வந்துருச்சு, அமேசான் மியூசிக் வந்துருச்சு, ஸோ யூடியூப் வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் நிறைய மீடியம்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த மீடியம்ஸ்லேயும் நீங்கள் பண்ணுற பாடல்கள் வந்து நல்லா கேட்கணும். சரிதானே? சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பீக்கர்ஸில் ரொம்ப நல்லா கேட்கும் பாட்டு, ஆனால் யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி இறைய ஆரம்பிக்கும். அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஐடியூன்ஸில் போட்டிங்கன்னா அங்கே இறையும், ஆனால் உங்கள் ஸ்பீக்கரில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும்னா நம்மளுக்கு ஒரு சாங் வந்து மிக்ஸ் பண்ணி மாஸ்டர் பண்ணுற அந்த ஸ்டேஜுக்குள்ளே போய் ஆகணும். சரிங்களா? இப்போது மிக்சிங் மாஸ்டரிங் பற்றி நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக படிக்க போகிறோம். மிக்சிங்னால் என்ன? அதுக்கு நான் ஒரு சின்ன கதையும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் உங்களுக்கு முன்னாடி அதை நான் வச்சுருக்கிறேன். அந்த சின்ன கதை நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு கான்சர்ட் பார்க்குறதுக்காக நான் போயிருக்கேன். எனக்கு முன்னால் ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்குது. சரிதானே? அந்த ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டு பாடுறவர் மைக்கை பிடிச்சி நிற்கிறாரு பாருங்கள், தெரியுதா? இப்போது ஸ்டேஜுக்கு முன்னாடி நான் நின்று பார்க்குறேன். என் கண்ணுக்கு யார் தெரிவா? என் கண்ணுக்கு பாட்டு பாடுறவர் மட்டும்தான் தெரிவார். சரிதானே? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாட்டு பாடுறவர் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிகிறாரு. இவரை நான் நவுத்தி பார்க்குறேன். நவுத்தி பார்த்திங்கன்னா பின்னால் பல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மக்கள் நிற்கிறாங்க. இப்போது என்னோடய ஐடியா என்ன, என்னோடய மோட்டிவ் என்னென்னா, இத்தனை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க நிற்கிறாங்களே, இவங்க எல்லாத்தையும் என்னால் விஷுவலாக பார்க்க முடியலை. இவங்களெல்லாம் நான் விஷுவலாக பார்க்கணும் அப்படின்னா இவங்களாம் எப்படி நிற்கணும் அப்படின்னா, இவங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி தனித்தனியாக நிற்கணும். எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நிற்கிறாங்க. முன்னாடி வந்து நிற்கிற ஒரு பாடகர். சரிதானே? அப்போ நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, பாட்டு பாடுறவர் மட்டும்தான் தெரிகிறாரா தவிர்த்து பின்னால் இசையமைக்கிறவங்க யாருமே எனக்கு தெரியல. அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இவங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். சார் நீங்கள் எல்லாத்தையும் மறைக்கிறீங்க சார், அதனால் பின்னால் நிற்கிறவங்களாம் எனக்கு தெரியல. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் நவுந்துக்கோங்க சார் அப்படின்னா பாட்டு பாடுறவரை கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டேன். இப்போது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கிறவங்களும் வரிசையாக வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாம் வரிசையாக வந்து நின்றுட்டாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ட்ரம்ஸ் வாசிக்கிறவர் நடுவில் வாங்க அப்படின்னு சொல்கிறேன். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ட்ரம்ஸ் வாசிக்கிறவர் இப்போ நடுவில் வரப்போகிறார். ஓகே, ட்ரம்ஸ் வாசிக்கிறவர் நடுவில் வந்துட்டார். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பாங்கோஸ் வாசிக்கிறவர் கொஞ்சம் லெஃப்டில் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். இவர் வந்து கொஞ்சம் லெஃப்டில் நிற்கிறார். பாங்கோஸ் வாசிக்கிற லெஃப்டில் நிற்கிறார். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த காங்கோஸ் வாசிக்கிறவர் நீங்கள் கொஞ்சம் ரைட்டில் வாங்க. ஓகே, நான் ரைட்டில் வந்துட்டார் அவர். இது இந்த மிருதங்கம் வாசிக்கிறவர் அப்படியே கொஞ்சம் ட்ரம்ஸ் பக்கத்தில் போய் நில்லுங்கப்பா, நின்றுட்டார். அடுத்து இந்த தோலக் வாசிக்கிறவர் இருக்கார்ல, அவரை கூப்பிடுங்க. அவரை கொண்டு வந்து அப்படியே இந்த பாங்கோஸ் பக்கத்தில் நிற்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கேருந்து வேக வேகமாக வந்துட்டு அங்கே நின்றுட்டார். ஓகே, பெர்குஷன்லாம் நின்றுட்டிங்களா? அடுத்து அந்த ஷேக்கர் வச்சுருக்கவர் இருக்கார்ல, அவரை அப்படியே லைட்டாக ட்ரம்ஸ் பக்கத்துலேயும் நாதஸ்வரம் பக்கத்தில் நிற்க வைங்க. ஓகே, நின்றுட்டார்.
இப்போ அடுத்து ஓகே, இந்த வயலின் வாசிக்கிறவர் இருக்கார்ல, அவரை வந்து ஜோலக்கு பின்னால் நிற்க வைங்க, நின்றுட்டார். இப்போ அந்த ட்ரம்பட் வாசிக்கிறவர் இருக்கார்ல, அவரை வந்து நாதஸ்வரத்துக்கு பின்னால் நிற்க வைங்க, அவரும் நின்றுட்டார். ஓகே, இப்போது அந்த ட்ரம்பட் வாசிக்கிறவரை கூப்பிடுங்க, ஓகே வந்துட்டார். அவரையும் அப்படியே அந்த காங்கோஸுக்கு பின்னால் நிற்க வைக்கலாமா, காங்கோஸுக்கு முன்னால் நிற்க வைக்கலாமா, காங்கோஸுக்கு முன்னாடியும் வந்து நில்லுங்க வாங்க, அப்படியே லைட்டாக அந்த தோலக்கு பின்னாடி நில்லுங்க அப்படின்னா அவரும் நின்றுட்டார். ஓகே, இந்த இன்னொருத்தர் வயலின் வாசிக்கிறார், வாங்க வாங்க நீங்கள் இப்போ ரைட் சைடு வாங்க, ரைட் சைடு அப்படியே கொஞ்சம் ஓரமாக வந்து அப்படியே நில்லுங்க. ஓகே, அவரும் நின்றுட்டார். இப்போ அடுத்து அந்த மேண்டலின் வாசிக்கிறவர் வாங்க சார், வந்து அப்படியே ட்ரம்ஸுக்கு பின்னாடி நில்லுங்க, தோலக்குக்கு பின்னாடி நில்லுங்க, நின்றுட்டார். இப்போது டிஜாம்பே ஒருத்தர் இருக்கிறார், டிஜாம்பே நீங்கள் அப்படியே முன்னாடி வாங்க, வந்து அப்படியே லைட்டாக அந்த இடத்துல நில்லுங்க, ஓகே அங்கே நின்றுட்டார். இப்போ அடுத்து 2 கிட்டாரிஸ்ட் இருக்காங்க, பியானோ வாசிக்கிறவர். ஓகே, பியானோ வாசிக்கிறவர் அங்கே கொண்டு நிறுத்திடுவோம். ஓகே சார் நில்லுங்க சார், போதும் சார், நில்லுங்க, ஓகே நின்றுட்டார். இப்போ அடுத்து ஒரு அக்கோஸ்டிக் கிட்டார், ஒரு எலக்ட்ரிக் கிட்டார். வாங்க சார், அக்கோஸ்டிக் கிட்டார் வாங்க, வந்து அப்படியே ஓரமாக அந்த இதுக்கு பக்கத்தில் காங்கோஸ் பக்கத்தில் நில்லுங்க, பாங்கோஸ் பக்கத்தில் வாங்க, நின்றுட்டார். எலக்ட்ரிக் கிட்டாரிஸ்ட் வாங்க சார், நீங்கள் அப்படியே என்ன பண்ணுங்கன்னா வயலின் பக்கத்தில் நில்லுங்க, அவரும் நின்றுட்டார். ஓகேங்க சார், எல்லோரும் சூப்பராக அரேஞ்ச் ஆகிட்டீங்க. இப்போ பாட்டு பாடுறவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு பாட்டு பாடுறவரையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போது எல்லாருமே நின்றுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறவர் என்ன பண்ணான்னா ரொம்ப கத்தி பாடுறாரு. சார் உங்கள் மைக் ரொம்ப அதிகமாக வால்யூம் இருக்குது, இப்படிலாம் கத்திலாம் பாட வேணாம் சார், நீங்கள் மெதுவாக பாடுங்க, ரொம்ப அதிகமாக பாடுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட வால்யூமை கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓகே, கம்மி பண்ணிட்டார் வால்யூமை. ஓகே சார், நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நில்லுங்க சார், நீங்கள் தான் மெயினான ஆள், பாட்டு பாடுறவர் தான், அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து நில்லுங்க சார் அப்படின்னா அவரும் வந்து நின்றுட்டார். ஓகே, இப்போது அந்த காங்கோஸ் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்குது, அதை கொஞ்சம் அப்படியே பின்னால் தள்ளுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை அப்படியே கொஞ்சம் பின்னால் தள்ளி, வால்யூம் பின்னால் தள்ளி கொஞ்சம் அப்படியே தள்ளுறாங்க. ஓகே சார், அங்கே நில்லுங்க சார், ஓகே அங்கே நின்றுட்டார். ஓகே சார், இப்போது அந்த ட்ரம்ஸ் இருக்கார்ல, அவர் கொஞ்சம் சத்தமாக வாசிக்க சொல்லுங்கள், அவர் ரொம்ப மெதுவாக வாசிக்கிறார், கொஞ்சம் சத்தமாக வாசிங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் சத்தமாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். சத்தமாக வாசிக்கிறார். ஓகே, அந்த பியானோ வாசிக்கிறவர் ரொம்ப சத்தமாக வாசிக்கிறார், கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னா அவரும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டார். கொஞ்சம் பின்னாடி போய் நில்லுங்க சார். ஓகே, அவரும் பின்னாடி போய் நின்றுட்டார். அந்த காங்கோஸ் வாசித்து முடிச்சாச்சா, பாங்கோஸ் ரொம்ப சத்தமாக இருக்குது, கம்மி பண்ணுங்கள், அவரும் கம்மி பண்ணிட்டார். ஓகே சார், இப்போது அந்த தோலக்கு நீங்களும் ரொம்ப சத்தமாக வாசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், மித்தவங்களோட சவுண்டெல்லாம் கம்மி பண்ணணுன்னா உங்கள் சவுண்டு ரொம்ப அதிகமாக கேட்குது, நீங்களும் கொஞ்சம் கம்மியாக வாசிங்க. ஓகே, அவர் வாசிட்டார். ஓகேங்க சார், சரி இவ்வளோ நடக்குது, நம்ம ஃப்ளூட்டு வாசிக்கிற மக்களை காணாமல் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா, அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஓரத்தில் ஒளிஞ்சிருக்காரு, அவர் வெளியே தெரியவே இல்லை. சார் ஃப்ளூட்டு வாசிக்கிறார், மறைஞ்சு நிற்கிறார் சார், ஓரமாக வாங்க சார், அவரை கூட்டிகிட்டு வந்து வயலின் பக்கத்தில் நிற்க வைங்க சார், நின்றுட்டார். இப்போது நான் என்னுடைய அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன் பாருங்களேன். இப்போ எனக்கு எல்லாருமே தெரிகிறாங்களா, பாட்டு பாடுறவர் தெரிகிறாரு, காங்கோஸ் வாசிக்கிறவர் தெரியாரு, பாங்கோஸ் வாசிக்கிறவர் தெரியாரு, ட்ரம்பட் வாசிக்கிறவர் தெரிகிறாரு, எலக்ட்ரிக் கிட்டார் வாசிக்கிறவர் தெரிகிறாரு, 2 வயலினிஸ்ட்டு தெரிகிறாங்க, ட்ரம்மர் தெரிகிறாரு, மேண்டலின் வாசிக்கிறவங்க தெரிகிறாங்க, பியானோ வாசிக்கிறவர் தெரியாது, தோலக்கு வாசிக்கிறவர் தெரியாது, எல்லாமே எனக்கு தெரிகிறாங்க. இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது தான் மிக்சிங். இது விஷுவலாக நான் உங்களுக்கு காட்டினேன், கண்ணால் பார்த்தீங்க. ஆனால் மிக்சிங் மட்டும் சவுண்டை வச்சு நம்ம செய்கிறதுனால நீங்கள் கண்ணால் அங்கே பார்க்க முடியாது, விஷுவலாக உங்களால் மிக்ஸ் பண்ண முடியாது, அங்கே உங்கள் காதுகளை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. யூ ஷுட் see with your ears. உங்கள் காதால் பார்க்க போகிறீங்க, கேட்க போகிறதில்ல, பார்க்க போகிறீங்க. ஸோ அதை வந்து உடனே இந்த காதால் பார்க்கக்கூடிய விஷயம் உடனே உங்களுக்கு டெவலப் ஆகிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பாடல்களை செய்யும்போது தான் உங்களுக்கு இது டெவலப் ஆகும். நிறைய மிக்சர்ஸ் கேளுங்க, என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். இப்போது மிக்சிங் அப்படிங்கிறது மெயினாக 3 விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுறது. நம்பர் 1 பார்த்திங்கன்னா வால்யூம், நம்பர் 2 பேன், நம்பர் 3 ஃப்ரீக்வன்சி. இந்த 3 தான் முக்கியமாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த 3 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேலன்ஸ் பண்ண போகிறோம். சரியா, 3 நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும். பேலன்ஸ் பண்ணுறது எதுக்கு பேலன்ஸ் பண்ணணும்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள்
என்னுடைய அந்த பிக்சரில் என்னுடைய மேண்டலின் வாசிக்கிறவர் இருக்கார், சரிதானே? இப்போ இவரோட வால்யூம் ரொம்ப கம்மியாக நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா மீதி சவுண்டெல்லாம் கேட்கும்போது மேண்டலினோட சவுண்டு எனக்கு கேட்கவே கேட்காது, சரிதானே? அப்போ நாங்கள் இந்த இடத்துல ஒரு மேண்டலினை போடுறதுக்கான பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அப்படியே வைசி வர்ஸா பார்த்தீங்கன்னா என்னோடய எலக்ட்ரிக் கிட்டாரோட சவுண்டை நான் ரொம்ப அதிகமாக வச்சுருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதிகமாக வச்சுருக்கும் போது இது என்ன பண்ணுன்னா மற்ற சவுண்டு எதையும் கேட்க விடாமல் இதை அழுத்தும். ஸோ மற்ற சவுண்டு எதுவுமே கேட்காது. இப்போ இதை நான் ஓவர் கம் பண்ணி வரணுன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் தேவையான ஸ்பேஸை நான் கொடுத்தாகணும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் தேவையான வால்யூமை நான் கொடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரி நான் வால்யூமில் ஒரு பேலன்ஸ் பண்ணினேன் பார்த்தீங்களா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகே கேட்குது, இது இவ்வளோ தூரம் இருந்தால் போதும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப சவுண்டாக இருக்குது, இது கம்மி பண்ணால் போதும்னு சொல்லிட்டு நான் கடைசியாக பண்ணேன்ல, இந்த பிக்சர்ஸ் வச்சு காட்டினேன்ல, இதுதான் வால்யூம் பேலன்ஸ். இந்த வால்யூம் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். வால்யூம் பேலன்ஸ் தான் நம்பர் 1 நம்ம செய்ய போகிறோம். நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா பேனிங் பேலன்ஸ். பேனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த 180 டிகிரி ஆங்கிளுக்கு நம்மளுக்கு ஸ்டீரியோ ஸ்பெக்ட்ரம் இருக்குது, கரெக்டு தானே? 0லேருந்து 180 நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் இருக்குது. இதில் ஒவ்வொன்றையும் நான் எங்கெங்கே பொசிஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் பேனிங் பேலன்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன், எலக்ட்ரிக் கிட்டார் வாசிக்கவும் ரைட்டு வாங்க அப்படின்னா அவர் ரைட்டில் கேட்பார், ரைட் இயர்பட்டில் கேட்பார். அக்கோஸ்டிக் கிட்டார் வாசிக்கும் லெஃப்ட்டில் வாங்கினா அவர் லெஃப்ட் இயர்பட்டில் கேட்பார். ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க நடுவில் நிற்குன்னா அவர் நடுவில் நின்று கேட்பார், ஹெட்டுக்கு நடுவில் கேட்பார். ஷேக்கர்ஸ் கொஞ்சம் ரைட்டு வாங்க அப்படின்னா அவர் ரைட்டில் கேட்பார். கொஞ்சம் ரைட்லுக்கும் லெஃப்ட்டுக்கும் நடுவில் மிடில் வாங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு 40% ஒரு பேன் பண்ணி கேட்பார். அந்த மேண்டலின் பாருங்கள் ஒரு 20% பேன் பண்ணி கேட்பார். அந்த ட்ரம்பட் பாருங்கள் ஒரு 80% பேன் பண்ணி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் பேனிங்கையும் நான் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் நான் பிரித்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஒரு 10 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 10 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நான் 8 இன்ஸ்ட்ருமெண்ட்டை லெஃப்ட்டில் பேன் பண்ணிவிட்டு 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரைட்டில் பேன் பண்ணலாம். எனக்கு பேனிங் வந்து பேலன்ஸ்டாக இருக்குமா? என்னுடைய லெஃப்ட்டில் வந்து சத்தம் அதிகமாக கேட்கும், ரைட்டில் சத்தம் கம்மியாக இருக்கும். ஸோ இதை நான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதனால் லெஃப்ட்டில் வந்து நான் சத்தத்தை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேன் பண்ணேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக ரைட்லேயும் கேட்குற மாதிரி நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேன் பண்ணணும். அப்போ தான் எனக்கு பேனிங் வந்து பேலன்ஸ் ஆகும், சரிதானே? இதுதான் பேன் பேலன்ஸ். 3வது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஃப்ரீக்வன்சி பேலன்சிங். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டோனல் பேலன்ஸ். ஸோ டோனல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீக்குவன்சி எல்லாத்தையும் அந்த ஜானருக்கு ஏற்றாப்பில் நம்ம பேலன்ஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது பேஸ் ஹெவியான பாடல்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேஸ் ஹெவியான பாடல்களை பேஸ் அதிகமாக கேட்கும், மிட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, ஹைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கேட்கும், சரிதானே? இப்போ எலக்ட்ரிக் கிட்டார் இருக்குது. எலக்ட்ரிக் கிட்டாரில் எனக்கு அது வந்து ஒரு மிட் ரேஞ்சியான ஒரு கிட்டார் இன்ஸ்ட்ருமெண்ட். அது மிட் ரேஞ்சில் தான் அது அதிகமாக பவராக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ரீக்குவன்சியில் நான் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும், இல்லைனா கட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் பண்ணி எனக்கு அந்த ஜானருக்கு 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் எல்லா சவுண்டும் எனக்கு கம்ப்ளீட்டாக கரெக்டான ஒரு பேலன்ஸ்டாக கேட்குற மாதிரி நான் ஃப்ரீக்குவன்சி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் டோனல் பேலன்ஸ். இது 3மே தான் நீங்கள் ஒரு மிக்ஸுக்கு பயன்படுத்த போகிறீங்க. இந்த 3 தான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் ஒரு நல்ல மிக்ஸு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இந்த 3லேயும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வால்யூம் பேலன்ஸ் சரியாக பண்ணணும், பேனிங் பேலன்ஸ் சரியாக எடுக்கணும், அதுக்கப்புறம் டோனல் பேலன்ஸோட டெசிஷன்ஸ் எல்லாமே சரியாக இருக்கணும். இதுக்கு நம்மளுக்கு பல டூல்ஸ் ஹெல்ப் பண்ணும். அதை நம்ம அடுத்த லெசனில் பார்ப்போம். ஸோ இந்த லெசனில் இப்போதைக்கு மிக்ஸிங்கை பற்றி முடிச்சிட்டோம். அடுத்து மாஸ்டரிங். ஏற்கனவே நம்ம கிளாஸஸ் DAW கிளாஸில் சொன்ன மாதிரி மாஸ்டரிங் அப்படிங்கிறது ப்ரொஃபஷ்னலாக கிடைக்கிற அந்த சாங்குக்கு ஈக்குவலாக நம்மளுடைய சாங்கை கொண்டு போகிறது, சரி தானே? இந்த மாஸ்டரிங் தான் நமக்கு கிடைக்கிற கடைசி கட்ட வாய்ப்பு. எதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் கடைசி கட்ட வாய்ப்பு நம்மளுக்கு மாஸ்டரிங்கில் தான் கிடைக்கும். இந்த மாஸ்டரிங்கில் நம்ம நிறைய முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கணும். இப்போது மிக்சிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு செஞ்சீங்க. மாஸ்டரிங்கை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் மைண்டில் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு சாங் ஆஸ் அ ஹோல், முழுமையாக ஒரு பாடலை எடுத்துகிட்டு அதை நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம மாஸ்டரிங் பண்ணுவோம். மிக்சிங் வேறு, மாஸ்டரிங் வேறு. மிக்சிங் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ட்ராக்கையும் மனசில் வச்சுக்கணும். மாஸ்டரிங் ஆஸ் அ ஹோல், இந்த பாட்டு
முழுக்க என்ன குறைவு இருக்குது, இந்த பாட்டு ஃபுல்லத்துலேயும் என்ன நிறைவு இருக்குது, இந்த பாட்டு எங்கே லேக் ஆகுது, இந்த பாடலில் எது குறையுது, எதை நம்ம வந்து சரி பண்ணினா இந்த பாட்டு இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும் அப்படிங்கிற டெசிஷனை எடுக்கிற கடைசி வாய்ப்பு தான் மாஸ்டரிங். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வால்யூம் மிக்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மிக்ஸும் பண்ணுவோம். கம்மியான வால்யூமில் தான் மிக்ஸ் பண்ணுவோம். மாஸ்டர் பண்ணும்போது நம்ம வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவோம், சச் தட் நம்மளுடைய மிக்ஸில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல், ஒரு ப்ரெஷர் இல்லாமல், நம்ம மிக்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கேட்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கொண்டு வந்து மாஸ்டர் பண்ணி நம்மளுடைய சாங்கோட வால்யூமை ரைஸ் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக கிடைக்கிற அந்த மியூசிக்கு ஈக்குவலாக அதை மேட்ச் பண்ணி கொண்டு வர போகிறோம். இதுதான் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் ஆஸ் ஆன் ஹோல். சரியா? இப்போது நம்ம இனிமேட்டு ஒவ்வொரு கட்டத்துக்கு கூட நம்ம போகிறோம். இதுக்கு ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய காதுகள். இதுக்கு இயர் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். உங்கள் காதுகளை வந்து நீங்கள் பாதுகாத்தே ஆகணும். உங்களுக்கு மிக்சிங் மாஸ்டரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அடிக்கடி அதிக சத்தம் வச்சு பாடல்கள் கேட்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இயர்பட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறது, ஃபோனில் நிறைய ஹெட்ஃபோன் போட்டு பாடல்கள் கேட்குறது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா காது தான் உங்களுடைய கருவி இந்த மிக்சிங் மாஸ்டரிங்கை பொறுத்த வரைக்கும். ஒன்ஸ் காதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஏதாவது இஷ்யூஸ் வந்துருச்சுன்னா இது வந்து இர்ரிவர்சபிள் எஃபெக்டை கொண்டு வந்து விட்டுரும். அதனால் கண்டிப்பாக உங்கள் காதுகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது கட்டாயம். சரிங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணுவோம், நல்லா மாஸ்டர் பண்ணுவோம், நல்ல பாடல்களை செய்வோம், ஆண்டவருக்காக எழுந்து ஓடுவோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்?